தர்மா, உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே போய் நம்ம சில கேள்விகள்லாம் கேட்க போகிறோம். சரியா? தர்மா, நல்லா யோசிங்க. யாரை தேடுறீங்க? யார் யார் உங்களுக்கு வேணும்? ஆழ்ந்து யோசிங்க. யாரை தேடிட்டுருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? சொல்லுங்க. இப்போ உங்கள் மனசில் என்ன தோணுது? பொறுமையாக யோசிங்க. சாருமதி. சாரு. யார் அவங்க? யார் அவங்க உங்களுக்கு? அவதான் என் உலகம். எனக்கு மட்டும்தான். அவளுக்கு எப்போவும் எல்லாமாவும் நான் தான் இருப்பேன். அவள் என் லைஃப்பில் வேணும். சாரு. எங்கே அவங்க? இப்போ எங்கே இருக்காங்க? என்ன நடந்துச்சு? நான் அவளை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் என்கிட்டே தான் இருந்தா. நான் அவளை எப்படிலாம் லவ் பண்ணனா? பிரதர் பிடிச்சிருக்கா? என்ன பல்ல காமிச்சிட்ருக்கான்? என்ன ஆயிருக்கும் எனக்கு? குழந்த மாதிரி இருக்கா. சே டே அண்ணா, நான் குழந்த மாதிரியா இருக்கேன்? ஐயோ ரைட்டு, அண்ணன் விழுந்துட்டான். எதுக்கும் கிட்ட போய் மூஞ்சில் ஒரு குத்தி பார்ப்போம். சப்பா, குத்துனதில் நம்ம கை தான் வலிக்குது. டேய் அண்ணா லைவில் இருக்கியா? இது சரி வராது. போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சிலே ஊற்றுவோம். என்ன ஆயிருக்கும் அவனுக்கு? இப்போ எதுக்கடி தண்ணி மூஞ்சில் ஊற்றுனா? என்ன 1/2 மணி நேரமாக உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ லைவில் இல்லையே. ஒரு கேஸ் விஷயமா சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அதுவும் மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு. எனக்கு கேஸ் டீட்டெயில் தான் வேணும். சரி, எங்கே விழுந்த? நான் எங்கே விழலையே, நல்லா தானே இருக்கேன். ஓ, அறிவா பதில் சொல்கிறேன்னு நினைப்பப்ப தானே. இப்போ என்ன வேணும் உனக்கு? என் அண்ணி யாரு? அண்ணியா? அப்படிலாம் யாரும் இல்லை ஐஸ்வர்யா. ஏன் இப்போ திடீர்னு இந்த கேள்வி கேட்குறேன்? என்ன பல்ல கட்டிட்டு 1/2 மணி நேரமாக சிந்தனையில் இருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் டி, அதை பற்றி டீட்டெயில் மனசுக்குள்ளே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கேஸை பற்றி யோசிக்க தான் பல்ல காமிச்சிட்டு இருந்தியோ? அப்படியே பல்ல காமிச்சேன். மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்லி சமாளிக்கலாம்? எது சொல்லி சமாளிக்க முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லு. யாரும் இல்லடி அப்படிலாம். உண்மையாக நம்படி. மாட்டேன். அம்மா கூப்பிட்டுமா? ஏன் அம்மாவெல்லாம் கூப்பிடாத. அப்போ சொல்லு, யார் அண்ணி? அப்படிலாம் யாரும் இல்லை. ஒழுங்காக நீ போ. அம்மா, என்ன கேடு வந்துச்சுன்னு இப்போ 2 பேரும் காலையில் கத்திட்டு இருக்கீங்க? அது வந்து அண்ணன் தான் உன்னை கூப்பிட சொன்னான். எதுக்குடா இப்போ என்ன கூப்பிட்டேன்? நான் இல்லைம்மா, அது வளருது. அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே என்ன? இப்போ சொல்லவே மாட்டியா? இல்லை அம்மாட்ட சொல்லட்டுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்னா? உன் தங்கச்சியில் அப்படி தான் இருப்பேன். சொல்லு, இப்போ சொல்லவே மாட்டியா? சொல்லி தொலைகிறேன். ஃபஸ்ட்டு அம்மாவை சமாளித்து உள்ள அனுப்பு. சரி, இப்போ பாரு, நம்மளுக்கு தான் விஜய் எதுக்கு இருக்காரு, பர்ஃபார்மன்ஸை போடுவோம். அம்மா அம்மா என்னாருயிரே. இப்போ எதுக்கு கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடிட்டு இருக்கேன்? இல்லைம்மா, திடீர்னு உன் மேலே பாசம் அதிகமாகிடுச்சு. அம்மான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். அந்த டோன் வந்து உனக்கு அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நீ டக்குன்னு வந்துட்ட பார்த்தியா? இங்கே பாரு, அடுப்பில் அவ்வளோ வேலை இருக்குது. 2 பேரும் கூட்டு வச்சு எதனா இப்போ என்ன கடுப்பேற்றிட்டு இருந்தீங்க. ஊரில் அங்கங்கே பிள்ளைங்களாம் சத்தம் கட்டாமல் இருக்குதுங்க. உங்களை பெற்றதுலேருந்து பஞ்சாயத்து தீக்க தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்டா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கல? ஸ்டேஷனுக்கு போகிறேன், நீலாம் போலீஸ்காரன் தானே? நீ வேலைக்கு போகிற தானே? 2 பேருக்கு என்ன பஞ்சாயத்து? சின்ன பிள்ளையாட்டம் உங்கள் 2 பேருக்கும். பா முடியல. அம்மா, நான் இப்போ உன்னை பஞ்சாயத்து பண்ண கூப்பிடவே இல்லையே. நீ ஏன் அப்படி நினச்சிக்கிறேன்? அண்ணா நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்லாத. கம்முன்னு இருடாடே. சரி நீ பர்ஃபார்ம் பண்ணு. அம்மா, நான் அண்ணனும் காலையில் என்ன அம்மா டிஃபன் செஞ்சுருப்பாங்க சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ என்னன்னா இங்கே வந்து பூரி கட்டி நின்றுட்டு இருக்க. வீட்டில் பூரியாம்மா? இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் கூட்டினா. என்னைக்கு இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு? என்னதே? ஒன்றும் இல்லைம்மா, நீ போய் பூரி விட்டுனே நான் பேசிக்கிறேன். இன்னொரு வாட்டி அம்மா அம்மான்னு கூப்பிட்டீங்க அங்கேருந்து நான் வர மாட்டேன். பூரி கட்ட பறந்து வந்து மூஞ்சில் அடிக்கும். சே இனிமேல் கூப்பிட மாட்டேம்மா, நீ போ. என்ன ஊரில் அங்கங்கே பிள்ளைங்களாம் எப்படி இருக்குது? நான் பார்த்தது 2 எப்படி இருக்குது பார்த்தியா? இப்போ சொல்லு, யார் அண்ணி? இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? இருந்துட்டு போட்டோம், சொல்லு. எதை வச்சு நீ அண்ணின்னு கேட்குற? நீனும் ராம ரொம்ப நாளாக ஒரு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பப்போ தனியாக பேசுகிறீங்க. ஃபோன் வந்தாலும் போய் தனியாக பேசுகிற. அப்போ நான் வந்து உட்காந்துலேருந்து பல்ல காமிச்சிட்ருக்கேன். அப்போ தானே அர்த்தம்? இப்போல்லாம் இந்த லவ் பண்ணுறாங்க அர்த்தமா? ஆமாம், டியூப்லைட். இன்னும் அதுவே புரியாமல் லவ் பண்ணுறியோ? சரி, கால் வலிக்குது, கீழே இறங்கி உட்காரு. முடியாது, நீ பதில சொல்லு. இறங்க ஓடிடுவேன். முடிவோட தான் இருக்கா, சொல்லாமல் விட மாட்டாலும். மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்க. சொல்கிறியா இல்லை இன்னொரு பாட்டு அம்மாவுக்கு பாடவா? சொல்லி தொலைகிறேன். சொல்லு. அது வந்து அடக்காதீங்களா, எனக்கு தெரியாமல் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா? ப்ராமிஸ், அம்மா கிட்டே சொல்லக்கூடாதுண்ணா. சே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா? இல்லை, நான் மாட்டி விட ட்ரை பண்ணுவியே, இப்போ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறியே, அதை வச்சு தான் கேட்குறேன். நீ சொன்னதை வச்சு அவங்க கேரக்டர் ரொம்ப பாவம்ல, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க போல். யாருமே இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? ஆமாம்.
ரொம்ப பாசமே இல்லாமல் வளர்ந்துட்டா. யாருமே அவளுக்குன்னு இல்லை. நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தால் தான் நீ, நான், அம்மா, அப்பா எல்லோரும் இருக்கோம் அவளுக்கு. ஓகே, எனக்கு அவங்க கேரக்டர் பிடிச்சிருக்கு, அதனால் மட்டை போட்டு விட மாட்டானே. தேங்க்யூ. டே அண்ணா, 32 பல்லு வெளியில் தெரியுது தெரியுமா? கடவுளே, முத்திடுச்சு. சரி, அதான் சொல்லியிருக்கல, அப்புறம் ஆமாம் அவனை கல்யாணம் பண்ணி வை, உன் கல்யாணம் சீக்கிரமாக நடக்கும்ல. ஏண்டி ஒன்றால் அவனை கரெக்ட் பண்ண முடியல, என்ன கல்யாணம் பண்ணி வைங்கிற? அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. அதை கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோண மாட்டேது. சரியா, நான் ஒன்று சொன்னால் நீ தப்படுத்துப்பியா? நான் உங்ககிட்ட அப்படியே பழகிட்டு இருக்கேன். சரி, அப்போ அண்ணா ஒன்று சொல்கிறேன் கேளு. என்ன? சொல்லு. ராம் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம 2 பேர் கூட வளர்ந்ததுனால நம்மளை பிரதர் சிஸ்டர் பாண்டிங்கில் தான் வச்சுருக்கான். அது உனக்கு புரியுதா? புரியுது. இருந்தாலும் ராமாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம்ல, வெளியில் எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு தான் யோசிச்சேன். ஐஸ்வர்யா, அதை தாண்டி லைஃப்பில் நிறையா இருக்குது ஐஸ்வர்யா. நீ இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற. உன் லைஃப்க்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக, பெஸ்ட்டு லைஃப் பார்ட்னராக ஒருத்தர் கிடைக்கணும். அப்படி இருந்தால் தான் கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். கரெக்டு தான். எனக்கும் ராமாமா மேலே லவ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும், வீட்டில் இருப்போம், அது மட்டும் தான் திங்க் பண்ணுறேன். எனக்கு தெரியாத உன்னை பற்றியும் அவனை பற்றியும். நீங்கள் 2 பேருமே அந்த ஆசையெல்லாம் வளர்த்துக்கல. வீட்டில் சொல்கிறாங்க, அதனால் கல்யாணம் பண்ணலான்ற முடிவில் தான் நீயும் இருக்க. ஆமாம், அந்த முடிவில் கூட இல்லை. புரியுது. ம். அதான் ஐஸ்வர்யா நானும் சொல்கிறேன். உன் லைஃப்பில் உனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை பண்ணு. ஒரு டைம் தான் உன் லைஃப், புரியுதா? சரி, திங்க் பண்ணி பார்க்குறேன். திங்க் பண்ணி நல்ல முடிவாயிட்டுன்னா. அம்மா தான் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. நீ அம்மா கிட்ட எடுத்து சொல்ல பாரு, புரிஞ்சுக்கிறாங்களான்னு. பார்க்கும். அம்மா யார் ஓகே சொன்னாலும் ஓகே சொல்லலனாலும் ராமாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே திரும்பல. அப்படிலாம் பண்ணிக்கிட்டு நீ கஷ்டப்பட முடியாதுல்ல ஐஸ்வர்யா. அவனுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. சரி, பார்ப்போம். சரி, அம்மா கிட்ட உன் விஷயத்தை பற்றி லைட்டாக சொல்லி பார்ப்போமா? ஏய், இப்போ தானே சொல்ல மாட்டேண்ணே. லைட்டாக சொல்லுவோண்ணே. அம்மா. ஐயோ, நான் எஸ்கேப். ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டானே. அம்மா வந்தால் நம்மளால அடிக்கும், நம்மள ஓடிடுவோம். வந்ததுலேருந்து இது ஏன் பல்ல கட்டிட்டு இருக்கு? என்ன நடந்திருக்கும்? ஏய் சாரு, சாருமதி. எப்படிலாம் பேசுகிறாரு பார்த்தியா? யார் பேசுனா? எங்கள் பாட்டியை அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டாரு. பாட்டியை தட்டி தூக்கிட்டாங்களா? ஏய் இங்கே பாருடி. இங்கே பாரு, பதில் சொல்கிறியா இல்லையா? ம், சொல்லு சொல்லு, என்ன வேணும்? ஒரே வழியாக கூட்டத்தை கேட்டுருச்சு போல. ஆமாம், எதுக்கு காலையிலேருந்து பல்ல கட்டிகிட்டு இருக்கேன்? உனக்கு ஒன்று தெரியுமா? சொல்லு. ஒன்றும் தெரியாது, ரெண்டும் தெரியாது, சொன்னாதான் எது வந்தாலும் தெரியும். நேத்தி அவர் பேச வரேன்னு சொன்னார்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. எவரு? அதான் அவர். ஓ, ஹிட்லரா? அப்படிலாம் சொல்லாதானே. எதுக்கு நீ ஹிட்லர்னு சொல்கிறேன்? என்னாச்சு? அது வீட்டில் வந்து எங்கள் மாமா சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அந்த டைமுக்கு இவர் வந்துட்டார். அவர் ஒரே அடி தான், மாமா கீழே போய் வந்துட்டார். உண்மையாவா? ஹிட்லர் அடித்தாரு? ஆமாண்டி. அது இல்லாமல் என்ன போட்டு வாங்குறியா? அப்படியே வச்சுக்கோ. என்ன நடந்துச்சு? என்ன நடக்கலையே, நான் எதுவும் சிரிக்கல. இவ்வளோ நேரம் பல்ல காமிச்சிட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுற பற்றியா? எங்கே சொல்லு, நேற்று என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களாவே? அப்படிலாம் இல்லையா, ஜஸ்ட் பேசிட்டு மட்டும்தான் போயிருக்காரு. அவங்க வீட்டில் என்ன சொல்லலைல்ல. ஓ, இப்போ இந்த உண்மை வாயிலேருந்து எங்கேருந்து வந்தது? இசை, எல்லாம் எனக்கு தெரியும். ஹிட்லர்கிட்ட நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ விரும்ப பேசி உங்கள் பாட்டியை கரெக்ட் பண்ணிட்டார் பார்த்தியா? அதாண்டி எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சந்தோஷப்பட முடியல தெரியுமா? ஏன் அப்படி? இல்லை, அவங்க வீட்டில் எல்லாரும் அவருக்கு இருக்காங்க, எனக்குன்னு யாருமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் ஏற்றுப்பாங்களா? அது ஹிட்லரோட பிரச்சனை, அதை அவர் மேனேஜ் பண்ணிப்பார். உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி யோசிச்சிருப்பார்ல? அதான் யோசிக்கிறேன். ஆனால் நான் அவர்கிட்ட எதுவும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓ, இன்னும் நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் ஓவராக பண்ணுவார்ல. சொல்லாத மனசில் வச்சுக்கணும். அந்த பையன் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். ஓ, இதுக்கு பேர் தான் கோவமா? அடி வாங்கிறது இசை, ஒழுங்காக என்ன போயிடு. போதான் போகிறேன். உன் பக்கத்தில் உட்காந்தா பசிக்குதுல்ல, பக்கத்தில் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டால் அவனு தர மாட்டான். வேபான்னு முடிச்சுட்டு இருக்கான். ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி டீச்சரே இல்லாத கிளாஸில் இவனுங்களாம் போர்டை பார்த்து என்னதான் யோசிச்சுட்டு இருக்கானுங்களா தெரில. நம்ம மஞ்சள் மண்டையில அவன் கேண்டீன் கூப்பிட்டுருக்கான். ஏதோ சிப்ஸ் வாங்க போகிறான். நான் கூட போய் வாங்கிட்டு வரேன். நீ இப்படியே மூஞ்ச உருன்னு வச்சிருக்காம கொஞ்சம் சிரிச்ச மெனிக்கு இருந்தப்பார். அதே மாதிரியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ஆல்ரெடி லவ் மூட் ஆகிட்ட. அப்படியே லவ் திங்க் பண்ணிக்கிட்டே இரு. ஹிட்லர் கனவுல வருவார், சரியா? ஹிட்லர்னு சொன்னோடனே 32 பல்லம் தெரியுதே. சே போடி. ஓ, இது பேர் தான் வெக்கம் போல. நம்மளும் கூடிய சீக்கிரம் கற்று வச்சுக்கணும். இதாண்ட இங்கே போலையா? ஏன் எப்போ போக வெயிட் பண்ணுறியோ? நீண்ட கனவு வரும்னு சொன்னல, நீ போ. ஓ, அப்படியா? சரி வரட்டோண்ணே, நான் போயிட்டு வரேன். ஆனால் பல்ல காமிச்சிட்டு மட்டும் இருக்காதுண்ணே. ஏற்கனவே ஒருத்தன் சுற்றுறதே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சீனா பின்ன ஆகிட்டுருக்கேன். நீ மட்டும் பல்ல காமிச்சிட்டு வந்தா சுற்றி இருக்கிறவனுங்களாம் அவனுங்களுக்கு தான் ஓகே சொல்ல போகிறேன்னு நினச்சிக்கிட்டு க்ரீன் சிக்னல் வந்துருச்சுன்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணுற போகிறானுங்க. எவனுங்கெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாதுண்ணே. நம்ம சொன்னது ஒன்றும் மண்டையில வச்சா நம்ம போவோம். கனவு ஒரு மாமே இசை சொல்கிறேன். கனவு கண்டு பார்ப்போமா? ஓய், இசை சொன்ன மாதிரியே கனவு வந்துருச்சு. அண்ணாவா? நீங்கள் ஓயின்னு கூப்பிட்றது நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியே தங்கம்? ஆமாம், தங்கன்னு கூப்பிட்றது கூட எனக்கு பிடிக்கும். நான் இப்போ உன் கனவுல வந்திருக்கணும். ஆமாம், இசை தான் சொல்லிட்டு போனா. நீ அப்படியே சிரிச்சு யோசிச்சுட்டே இரு. கனவுல ஹிட்லர் வருவார்னு. உனக்கு நான் ஹிட்லரா? இல்லை எனக்குலாம் நீங்கள் ஹிட்லர் இல்லை தெரியுமா? சரி தங்கம், அப்புறம்? ஒன்றும் இல்லையே, சும்மா நினச்சி பார்த்தேன், வந்துட்டீங்க. ஆமாம், என் தங்கம் நினச்சது பற்றியா? அதான் வந்துட்டேன். ஆமாம், சாப்பிட்டியா நைட்டு காலையிலாம்? நீங்கள் தான் வந்துட்டு போனீங்களே, அதான் சந்தோஷமா இருந்தேன். நல்லா நிறையவே சாப்பிட்டேன் தெரியுமா? அப்படியா? என் தங்கம் ஃபுல்லாக சாப்பிட்டோ? கனவுன்னு நினச்சா பேசிகிட்டு இருக்க, இருடி.
ஐயோ இந்த ஆள் என்னடா கிளாஸ் உள்ள உட்காந்துருக்காரு? யாருக்கு அவரு? நம்ம அப்படியே கேட்டு பார்ப்போம் நம்மளை பிடிக்குமான்னு. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் யோசிக்கலைங்க. மாமாவை பிடிக்குமா? மாமாவா? இவர் நம்மளுக்கு மாமாவோ? நீ வேற ஏன்டா காமெடி பண்ற? கம்முன்னு இருடா. அவர் சொன்னா மாமா வாயிட்டு வர இரு. நீ இங்கே போன அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கனவுலையும் தெளிவாக தான் இருக்கா. நீ சொல்லலைன்னா அடுத்த வாட்டி கனவு கண்டா மாமா வர மாட்டே பார்த்துக்க. அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, வரணும்னு. சரி சரி வரேன். அப்போ சொல்லு, மாமா பிடிக்குமா? பிடிக்கும். அப்படியா? என் தங்கத்துக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்கள் அப்பா அம்மா எல்லாமா இருப்பான்னு சொல்லுவீங்கள்ல, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் தங்கம், உனக்கு எப்பயுமே எல்லாமாவும் நான் தான் இருப்பேன். சரியா? கூட இருப்பீங்களா? கண்டிப்பாக தங்கம். உன்னைக்கிட்ட எங்கே போக போகிறேன்னு சொல்லு. சூழி முடிஞ்சு. இப்படி தான் பேசியே மயக்கிறதோ? போலீஸ்காரன் செம்மையாக ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டானே. நம்மள்ட்டலாம் வீரமாக பேசும். பத்தியா, கனவு எது நிஜம் எதுன்னு தெரியாமல் வளரிட்டு கிடக்கு. சரி, நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம் அட்மின் கிட்ட சொல்லி. பண்ணுவோம். அக்கா என்ன பண்ண போகிறாங்க? டூயட் பாட போகிறாங்க. டூயட். இதெல்லாம் நம்மளுக்கு ஏன்க்கா தெரியல? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி பெஞ்சில் உட்காந்து இப்படி கடலை போட மாட்டோமா? தெரியாதனால தான் கேண்டீனுக்கு போய் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே, சுட்டு வீடி கண்ணாலே சுக்குதடி தன்னாலே, சிக்கப்பட்டே போலே நொக்கப்பட்டேன் உன்னாலே, கட்டுத்தறி காணையே நானும் கட்டுப்பட்டேன் உன்னாலே. சரி தங்கம், நான் போயிட்டு வரட்டுமா? ஏன் போறீங்க? இங்கே இருங்க. இடி, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மேம் வந்து நம்மளை என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. ஏய் இசை, இங்கே வாய. நீ சொன்ன மாதிரியே கனவு வந்திருக்கு. இங்கே பாருடி சிரிக்கிறாரு. என்னடி சொல்கிற? கனவு தான். கனவுல பைத்தியம் உண்மையாகவே வந்திருக்காரு. நல்லா கண்ணை தொடச்சிட்டு பாரு. என்ன தங்கம் ஷாக் ஆகிட்ட? நீங்கள் எப்படி கிளாஸ்க்குள்ள வந்தீங்க? எப்போ கேட்க வேண்டிய கேள்வி எப்போ கேட்குது பத்தியா? யோ ஹிட்லரை, ஏந்து போயா. மேடம் வந்தால் மொத்த பேரையும் கூட்டி என்கொயரிக்கு நிற்க வச்சிருவாங்க. சிஸ்டர், என் தங்கம் நல்லா பேசுது பாருங்களேன். ஐயோ படுத்துறானே. ஒழுங்கா வெளியில் போங்க சொல்லிட்டேன். தங்கம், ஏன் கோவப்படுற? கோவப்பட்டா நீ நல்லா இல்லை தெரியுமா? நல்லா இல்லைனா இருந்தால் போகிறேன், போங்க. நான் அப்படி சொல்லுவேனா? கோவப்படும் போது தான் இன்னும் கொள்ள அழகாக இருக்க. ஐயோ அடிச்சு உரா உரா உரா. இந்த டைலாக்லாம் எங்கேருந்து பேசுகிறாங்க? வரும்போது எழுதி எடுத்துகிட்டு வருவாங்கடா. ஒழுங்கா கிளாஸ் விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டேன். மேம் ஒரு டைம் ஆயிடுச்சு, போங்க. நீ நார்மலாக மூஞ்ச வை, நான் போகிறேன். அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா இருந்து போங்க. தொலையாண்டி, போய் தொலையட்டும். சரி இப்போ போங்க. இப்படி சொன்னேன், நான் போக போகிறேன். என் தங்கம் பார்க்கறதுக்கு பாவம் போல இருக்கு தெரியுமா? ஐயோ சோதிக்காதீங்க, போங்க. சரி சரி, என் சொல்லத்தை நான் மாட்டி விடுவேனா? சரி, ஈவினிங் நான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்துடுங்க. ஓ அவள் வரலனாலும் நான் கூப்பிட்டு வரேன். போயா முதல்ல வெளில. சரி தங்கம், போயிட்டு வரட்டா? இந்த டூன் தான் கியூட்டு. சரி பாய். உடனே இது நம்ம பக்கம் திரும்பிடும். ஏண்டி, அவர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் கனவு நினச்சாடி பேசிட்டு இருப்பா பைத்தியக்காரி. முதல்லங்க வாயேன். என்ன செய்ய காத்துட்டு இருக்கோம், போவோம். ஏண்டி, அவர் கிளாஸ்க்குள்ளே வர்றது கூட தெரியாமல் நீ எங்கே போனேன்? நான் வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன் தெரியுமா? ஒரு உள்ள ஊர வரா வரலையான்னு பார்க்கறதுக்கு. பைத்தியம் பக்கத்தில் வந்து பேசிட்டு இருக்காரு. கணவன் நினைவான் தெரியாமல் நீ பேசிட்டு என்ன கேள்வி கேட்குற? நான் போலீஸ்காரன் சூப்பராக வாக்குமூலம் வாங்கிட்டான். என்ன வாங்கினாரு? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாது பத்தியா? அழகாக சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டியே. அப்படியே சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. சும்மாவே ஆடுவான். நீ சலங்கை கட்டி விட்டு அமைச்சிருக்க. சாயந்தரம் என்ன ஆட்டம் ஆட காத்துக்கிட்டு இருக்கானோ தெரியலையே. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னடி, நம்மளுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்பில் நிற்குன்னு பார்த்தா ஆளை காணோம். அதான் என்னன்னு தெரியலையே. ஒரு வேளை டியூட்டி இருந்திருக்கணும், எனக்கு தெரியல. பார்ப்போம். இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ ஹிட்லர் வரலான்னு கோவப்படுறியா இல்லை பஸ் வந்துருச்சுன்னு கோவப்படுறியா? நான் எதுக்கும் கோவப்படல. முதல் கட்டிங்கன்னா தெரியுதே. லவ் பண்ண சொல்லி தொலைங்க. என்ன, நான் ஒன்றும் லவ் பண்ணல. ஸ்டேட்மெண்ட்டை நாங்களும் கேட்டோம். ஒரு மூஞ்ச மாதிரி கண்டுபிடிச்சியா? ரொம்ப நேரம் ஆச்சு. சரி வா, வீட்டுக்கு போகலாம். ஆனால் ஏன் வரலான்னு தான் தெரில. எங்கேயும் வரலன்னா அப்போ பெருசாக சம்பவம் ஏதோ காத்துட்ருக்கு. அப்படியே சொல்கிறேன். டெஃபினெட்லி. சரி வா, நம்ம ஏன் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். ஓ என்ன, எனக்கு ஒன்றும் ஆசைலாம் இல்லைப்பா பார்க்கணுன்னு அப்படி சொல்கிறேன். இருந்தாலும் ஒன்று பார்க்காம இருக்கலாம் சான்ஸ் கிடையாது. வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ணி தான் இங்கே ஆளை காணும். அப்படிலாம் இருக்காதுடி, கண்டிப்பாக இருக்கும். வா. ஹாய் டியர். நான் தான் சொன்னனே, இது ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போது. நீ கேட்டியா? நீங்கள் இங்கே சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு. சாரு சாரு, என்னடி? நிமிஷம் திரும்ப. என்னது? இப்போ ஹிட்லர் சொல்லுவார் பாரு. என்ன சொல்லுவார்? ரோட்டில் வச்சு பார்த்தா டீசெண்டாக இருக்காது. என் தங்கத்தை இதுக்கப்புறம் நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். 4 பேர் பார்த்தா 4 விதமாக பேசுவாங்க. அதான் வீட்டில் உட்காந்து பேசினா டீசெண்டாக பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் பாரு. கேளேன், ஏன் வீட்டுக்கு வந்தீங்கன்னு? ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ரோட்டில் வச்சு பார்த்தா என் தங்கத்தை 4 பேர் தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அதான் என் தங்கத்தை இனிமேல் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல. அதான் வீட்டில் உட்காந்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஷாக்கப்புறேன். இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். ஆமாம், இவர் வந்து உள்ளே உட்காந்துருக்காரு. உங்கள் பாட்டி எங்கே? இந்தாங்க மாப்பிள்ள காப்பி. மாப்பிள்ளையா? பாட்டி அல்டிமேட் தெரியுமா?
ஏண்டி சாரு எதுக்கு இவ்வளோ லேட் ஆகிற? உனக்காக தம்பி எவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கு. எனக்கு ஏன் காத்துட்டு இருக்கணும்? உனக்கு காத்துட்டு இருக்கலாமா? ரோட்டில் போகிறவங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. பாரு தம்பி உன்னை பார்த்து ரோட்டில் பேசியிருக்கலாம், ஆனால் பேசல பத்தியா? அங்கே பேசினா எனக்கு தெரியாமல் போயிடுமோன்ட்டு வீட்டுக்கு வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் உன்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த காலத்தில் இப்படி ஒரு புள்ள இருக்கு பாத்தியா? ஆமாம்மா, ரொம்ப டீசென்ட் தான். ஹிட்லரு குடும்பத்தையும் ஆகிட்டியா? தேங்க்யூ சிஸ்டர். அட்ரா அட்ரா அட்ரா. ஆமாம் பாட்டி, கையில் என்ன? மாப்பிள்ள வந்திருக்காருல, காப்பி கொடுக்கணும். ரைட்டு, இந்தாங்க தம்பி காப்பி குடிங்க. தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் நான் கொஞ்ச நேரம் சாருமதி கிட்ட பேசிட்டு போட்டுமா? பாத்தியா எப்படி கேட்குது பாரு, பாவம் போல. ஆமாம் ரொம்ப பாவம் தான். ஓ, பாட்டி பர்மிஷன் கொடுக்காம நீ பேச மாட்டே, அப்படி தானே சொல்ல வர? எஸ் அஃப்கோர்ஸ். ஓ, அப்புறம் யாரும் ஒன்றை தடுக்க முடியாது தெரியுமா? தேங்க்யூ. ஏன் பாட்டி என்ன நினச்சிட்டு ஒரு காப்பி போட்டு கொடுத்துருக்கேன்? உனக்கு தெரியாது இல்லை இசை, இவர் தான் நம்ம சாருமதியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ள. அப்படியா? எனக்கு தெரியாதே. நீ நேற்று இல்லைல்ல, அப்போ தான் நடந்துச்சு இந்த விஷயம். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன் பாரு. ஓ, அப்படி போதா கதை. தம்பி இந்த பொண்ணு நம்ம சாருமதி கூட சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து பார்த்துக்குங்க. சாருமதி அதுவும் அக்கா தங்கச்சி மாதிரி. அப்படியா? ஹாய் சிஸ்டர். இப்போ என்ன உனக்கு தெரியாது அப்படி தானே? அஃப்கோர்ஸ். போது நிறுத்தியா, என்னால் முடியல, தலை சுத்துது. எப்பா இதுக்கு மேலே என்னன்னா நம்மளுக்கு மண்டை வெடிச்சிடும். நான் போயிட்டு வரேன்னா? கிளம்பலையா சிஸ்டர் நீங்கள்? அப்போ எப்போ கிளம்பு தான் வெயிட் பண்ணுறேன். ம், சரி தம்பி, நீங்கள் பேசிட்டு இருக்கேன்னு கொல்லப்புறத்தில் சாமான் போட்டிருக்கேன், விளக்கிட்டு வரேனே. சரிங்க பாட்டி. இல்லை தெளிவாக பிளான் போட்டாரு. இதுக்கு மேலே என்னன்னா எனக்கு மரியாதை கிடையாது. நான் போயிட்டு வரேன்னா? ஏய் இசை, அப்போ போய் 1/2 மணி நேரம் ஆகுது, கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறேன், அப்படி தானே? நான் என்ன கேட்கலையே. கேட்கலனாலும் நீ அதான் கேட்ப, வேற என்ன கேட்ட போற? சரி கேட்குறேன், எதுக்கு இப்போ வந்தீங்க? தங்கத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? அதான் சொன்னனே, என் தங்கத்தை வீட்டில் வச்சு பார்த்து கூட 5 நிமிஷம் பேசிட்டு போகலாம், அதான். ஸ்டேஷனில் டியூட்டிலாம் இல்லையா? இந்த தங்கத்தை பக்கத்தோட டியூட்டியாக முக்கியம். சரி வராது தெரியுமா? எல்லாம் சரி வரும், நீ வாயை மூடிட்டு கம்மன்னு இருன்னு. நான் போகிறேன். உள்ளே போகிறதுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன். லவ் மூட் ஸ்டார்ட். உன்னை எதுக்கு தூக்கி வச்சுக்கிறீங்க? என் தங்கம் பாவம் போல இருக்கு தெரியுமா, தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆசையாக இருக்கு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. எதுக்கு குறைச்சலாம் இப்போ? இதெல்லாம் சரி வருமா? ஏய் சரி வரும், ஃபஸ்ட்டு சிரிக்கிறியா? சிரிச்சாதான் என் தங்கம் அவ்வளோ அழகு. டோன் சமைக்க தெரியுமா? ம். பிடிச்சிருக்கா? தெரியலையே. இதை மட்டும் சொல்ல மாட்டா வாயை திறந்து. ஐயே சிரிச்சுக்கோ. இப்படி அவளுக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன்னு நம்பிக்கை கொடுத்து வச்சிருந்தேன். அவள் என் கூட தான் இருக்கணும், அப்போ தான் பாதுகாப்பாக இருப்பா. நானும் அவளும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம். அப்புறம் என்ன நடந்துச்சு? தெரியல, திடீர்னு அவள் என்னை விட்டு போயிட்டாலே. எங்க அவங்க? நான் மட்டும்தான் அவள் உலகமாக இருந்தேன், அவள் எங்கேயும் போக மாட்டாள் என்னை விட்டு. ஏன் சாருமதி அவள் இவன் பேசின வரைக்கும் அவங்க கன்சீவாக இருக்கிற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. வேற என்ன நடந்துச்சு? தெரியல என்ன நடந்துச்சு. வேணும், எனக்கு என் சாருமதி வேணும். உங்கள் சாருமதி உங்கள்கிட்ட வருவாங்க. உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், தூங்குங்கண்ணா, தூங்குங்க தூங்குங்க. டாக்டர் வெளியில் போய் பேசலாம். சரி ஓகே. ஒரு அளவுக்கு அவருக்கு ரிமைண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் விக்ரம். அவர் கண்ணு முடிச்சாருன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். டாக்டர் ஆனால் நம்ம கண்ணு முடிச்சா அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கே. என்ன சொல்கிறீங்க? அதான் அவர் சாருமதின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு இப்போ அவர் கூட இல்லைன்றது தான் அவர் மனசை பாதிச்சிருக்கு. அந்த பொண்ணை கூட்டு வந்து நிறுத்தினா பிரச்சனை முடிஞ்சுது. இல்லை டாக்டர். என்ன விக்ரம், ஏன் உங்கள் வீட்டில் யாரும் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லுங்கள் விக்ரம், எதுவாக இருந்தாலும் பையனை எப்படியாவது ரெக்கவர் பண்ணணும் இல்லையா? அது உண்மைதான் டாக்டர், ஆனால் நான் சொன்னால் நீங்களே என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. சொல்லுங்க, என்ன வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். டாக்டர் அந்த பொண்ணு இப்போ கன்சீவாக இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க விக்ரம்? ஆமாம் டாக்டர். ஆனால் பேஷண்ட் கிட்ட பேசின வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகலை, அவங்க கன்சீவ் ஆகிறத பற்றி எதுவும் சொல்லலையே. அதான் டாக்டர் எனக்கும் இப்போ தெரியல. ஒரு பேஷண்ட் இவர்கிட்ட நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாயை திறந்து பேசினாதான் நம்மளுக்கு முழு விவரம் தெரியும். இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது? தெரியல விக்ரம், எனக்கு இதில் என்ன பண்ணுறதுன்னு புரியல. டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? சொல்லுங்க விக்ரம், என்ன ஹெல்ப்பு? இவ்வளோ நேரம் ட்ரீட்மெண்ட்டில் அவன் இந்த பொண்ணை பற்றி பேசினது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேணாம் ப்ளீஸ் எனக்காக. ஏன் விக்ரம் அப்படி சொல்கிறீங்க? அவங்க பேரண்ட்ஸ் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் டாக்டர், சின்ன வயசுலேருந்து நானும் அவனோட ஃப்ரெண்டு. அதனால் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நான் எதுவும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்த காலத்தில் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான். அவருக்காக இவ்வளோ பண்ணுறீங்களே. என் கடமை டாக்டர். ஓகே விக்ரம், அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லுங்கள், பேசிடலாம். ம் டாக்டர் அவங்க வந்துட்டாங்க. இவரு டாக்டரா? வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் டாக்டரா? ஆமாப்பா, இவர் சைக்காட்ரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் தாமு. அப்படியா விக்ரம்? ஆமாப்பா, எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். ராம் தான் அப்புறம் டீட்டெயில்ஸ் சொன்னான். ஐஸ்வர்யா இவங்க பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காளாமே. ஆமாம் விக்ரம். பெரிய டாக்டர்மா இவர் அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி எமர்ஜென்சின்னு கூப்பிட்டேன், அதனால சீக்கிரமாக வந்துட்டார். சம்மந்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
உங்கள் பொண்ணு உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் பார்க்கலாம்ல, என்னதான் கோவம் இருந்தாலும் உங்கள் பொண்ணு இல்லையா? என் பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காளா? அம்மா, நாங்கள் என்னதான் சந்தோஷமாக வச்சிருந்தாலும் அவளுக்குன்னு அவங்க பெற்றவங்க நினைப்பு இருக்கத்தானே செய்யும். அது உண்மைதான் ஐயா. எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு என் பையன் தனியாகவே கம்பெனி வச்சுக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யாவை பிடிச்ச காரணத்தினால அவன் அங்கே போய் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய ஆளு நீங்கள், அன்றைக்கி எவ்வளோ மதிப்பாக நடந்து என் பொண்ணை கூப்பிட்டு போனீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பசங்க வாழ்க்கை தான் முக்கியம், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இவ்வளோ நாள் தெரியாதுப்பா. இவர் ஏதோ பர்சனல் விஷயமா வந்ததுனால எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இருந்தார். கடைசியில் நம்ம ஐஸ்வர்யா கல்யாண மேட்டரால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கவே எனக்கு டிலே ஆயிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்குமே தெரியும் அட்மிட் ஆகிருக்கிறது தர்மான்னு. இப்போ என் பையன் எப்படி இருக்கான்? 90% ரெக்கவர் ஆகிட்டாரு. என் பையன் எனக்கு முழுசாக கிடைச்சிருவான்ல டாக்டர்? கவலைப்படாதீங்கம்மா, அவர் ரெக்கவர் ஆகிட்டாரு. கண்ணு முழிச்சா பேசுவார், நீங்கள் எல்லாரும் பேசுங்க சரிங்களா? சரிங்க சார். சார்னு கூப்பிடாதீங்க, சம்மந்தின்னு கூப்பிடுங்க. சரிங்க சம்மந்தி. ஒரு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் அவர் மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி நாங்கள் என்னன்னு கேட்க பார்க்குறோம். சரி, நான் கிளம்புறேன். ஐஸ்வர்யாவும் அபிஷேக்கும் நம்ம ஊர்லேருந்து வரல. அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சரியா? கண்டிப்பாக வரோம். சரி, நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. நன்றிலாம் சொல்லி என்ன பிரித்து பார்க்காதீங்கன்னு. சரி, நான் கிளம்புறேன். விக்ரம், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டாக்டர். விக்ரம், நீங்கள் வேறு. நான் கிளம்புறேண்ணே. ஓகே டாக்டர். விக்ரம், அவன் சரியாயிட்டான்ல? சரியாயிட்டான்ப்பா, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. அவன் கண்ணு முழிக்கட்டும், நம்ம பேசிக்கலாம். தம்பி, என் புள்ள முழுசாக எனக்கு கிடைச்சிருவான்ல? கண்டிப்பாம்மா, நீங்கள் பயப்படாதீங்க. அப்பா ராமிங்க. தர்மாவை பார்க்க போனாப்பா. அவனை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்கள். சரிப்பா. விக்ரம், என்னாச்சு? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ராம். ஏண்டா, என்னாச்சு? அவன்கிட்ட பேசியாச்சுடா. என்ன சொன்னான்? முதல்ல அவன் ரெக்கவர் ஆகிட்டானா? அவன் ரெக்கவர் ஆகிட்டான்டா. கண்ணு முழிச்சானா மீதி டீட்டெயில் தெரிஞ்சிரும். அவன் ரெக்கவர் ஆகிட்டான், அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவான். அப்புறம் ஏன்டா நீ ஒரு மாதிரி பதில் சொல்கிற? அவன் லவ் பண்ண பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தானே சொன்னேன். ஆமாம், என்ன இப்போ அதுக்கு? அவன்கிட்ட பேசினதில் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரியோ இல்லை அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்த மாதிரியோ அவன் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவன்கிட்ட கிளியராக பேசியாச்சு. அவன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்க கன்சீவாக இருக்காங்களேடா. அதான் எனக்கும் தெரியல விக்ரம். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாயை திறந்து உண்மையை சொன்னாதான் உண்டு. உங்கள்கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன்டா, அவங்க வாயை திறக்க மாட்டுறாங்க. இவனை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஆள் அவங்க மட்டும்தான்டா. அவங்களும் பேசல, நான் என்னடா பண்ண முடியும்? தர்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சுல, எல்லாமே வந்துருச்சுடா. இப்போ எழுந்த உடனே அவன் அவங்கள தான் கேட்பான், அவங்கள தான் தேடி போவான். இப்போ என்ன பண்ணுறது? அவங்கள இந்த நிலமையில பார்த்தா அவன் தாங்க மாட்டான்டா. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா? ஞாபகம் இருக்கா? ஏய், அவன் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டு தான்டா பண்ணான். பாதி நாள் நான் அவன் கூட தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஏன் ஷேர் பண்ணணுன்னு ஒரு வேளை அவன் மறைச்சிருக்கலாம். அப்படியே மறைச்சிருந்தாலும் இப்போ உனக்கு ட்ரீட்மெண்ட்டில் தெரிய வந்திருக்குமேடா. அதுவும் கரெக்டு தான். சரி, மயக்கம் தெளிட்டும், பேசலாம். நேரம் தெளிஞ்சிருக்கும், வா நம்ம போவோம், அவனை பார்க்கலாம். சரிடா. என்னடா இன்னும் மயக்கம் தெரியல? தர்மா, பொறுமையாக கண்ணை தரடா. பயமாக இருக்குடா. இரு, என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். என்னடா, என்ன யாருன்னு தெரியுதா? தெரியும்டா, நீ என் ஃப்ரெண்டு விக்ரம். இப்போ பக்கத்தில் ஒரு ஜீவன் நிற்கிது, அது யாரு? அவன் ராம். ஏய், ரெக்கவர் ஆகிட்ட போல. ஆமாம் மச்சான், நீ டாக்டராக இருக்கும்போது நான் ரெக்கவர் ஆக மாட்டேனா? கரெக்டு தான். நீ ஏன்டா போய் எந்த மாதிரி நிற்கிற? ஒன்றும் இல்லைடா. உனக்கு இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்புறம் விக்ரமுக்கு தெரியாது, உனக்கு தெரியும்ல. என்னடா? எனக்கு தெரியாது, ராமுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தெரியும், நீ அப்போ இல்லை, அதனால் உனக்கு தெரியல. ராம், சாருமதி எங்க? சொல்லுடா, உன் தங்கச்சி எங்க? எனக்கு ஒரு சின்னதுனாலே துடிச்சிருவா. ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அட்மிட் ஆயிருக்கேன். இந்நேரம் பக்கத்தில் நிற்பாளேவ.